20 ஆகஸ்ட்டு வருஷம் 2026. இன்றைக்கி பாருங்கள், ஒரு இடம் தான் பூரா காலி இடம். பூரா முள் முளைச்சிருக்கு பாருங்கள். மண் நல்லா சூப்பரான ஒரு மண். சுற்றுக்க எல்லாம் விவசாயம் இருக்குது. இந்த ஒரு இடம் மட்டும் விவசாயம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். அந்த சைடில் எல்லாம் தென்னை மரம் இதுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல தண்ணி வசதியான இடம் தான். இடம் நல்ல மண்ணை பாருங்கள். நல்ல ஒரு செம்மண் கலரில் தான் மண் இருக்குது. நம்ம கிணறு இதுக்கெல்லாம் இருக்குது. கிணறுல இப்போ தண்ணி இல்லை. ஆனால் மண் ஒரு செம்மண் பூமி தான். ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. மோட்டாரு இதுக்கெல்லாம் எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால இடம் ஒரு சூப்பரான இடம். உங்களுக்கு பாருங்கள், பிடிக்குதான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலே இன்போட்டக். இப்போ நம்மக்கிட்ட பாருங்கள், ஒரு 5 ஏக்கர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் தேனி மாவட்டம் வைகை டேம் பக்கத்தில் தான் இந்த 5 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. இடம் ஒரு சூப்பரான இடம். விவசாயம் இதுக்கெல்லாம் நல்லா பண்ணிக்கலாம். மொத்தம் 5 ஏக்கரு. ஒரு ஏக்கர் 25 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதில், நம்ம இடத்த பார்த்துட்டு நமக்கு செட் ஆச்சுன்னா நம்ம ஓனர்கிட்ட போய் பேசலாம். குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இடம் உண்மையிலே சூப்பரான இடம். நல்ல வாழை தென்னை இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். தண்ணி வசதி இருக்குது. வைகை டேம் சைடில் பார்த்தாலே நமக்கு தண்ணி வசதி இருக்குது. இது தரிசாக கிடக்கு இப்போதைக்கு. ஏன்டா அவங்க கொஞ்சம் போரு இதுக்கெல்லாம் போட முடியாமல் கிணறு மட்டும் இருக்குது. கிணறுல தண்ணி இல்லாதனால கிணறு சும்மா ஒரு 50-60 அடி இருக்கும். அதில் தண்ணி வரலை. நம்ம அதனால் கிணறு தோண்டினாலும் நல்லா தண்ணி வந்துடும். இல்லைன்னா நல்லா ஒரு போரை போட்டு பக்கத்தில் ஒரு தொட்டியை கட்டி தண்ணியை நம்ம 5 ஏக்கர் அளவுக்கு சூப்பராக தண்ணி பாயக்கூடிய இடம் தான். வைகை டேம் ஏரியாவில் பொதுவாக பார்த்தாலே நல்லா தண்ணி வசதி அதிகமாக இருக்கும். மண் நல்ல செம்மண் தான். இந்த பாருங்கள், மண் அப்படியே பொதுன்னு இருக்கும். நம்ம இந்த ஒரு சின்ன சின்ன கல் கிடக்கு, இதுக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த மரங்கள்லாம் செடி கொடியெல்லாம் நல்லா தெளிவாக க்ளீன் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு ஒரு சூப்பரான இடம் கிடச்சிரும். பாருங்கள், சுத்தூக்க தென்னை மரம் இதுக்கெல்லாம் இருக்குது. இந்த ஒரு இடம் தான் காலி இடமா இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மேலே தெரியுது பாருங்கள், புல், அந்த செடி மரங்கொடி இதுகெல்லாம் எடுத்துட்டோம்னாக்க சூப்பரான இடமாயிரும். இந்த ஏரியாவில் நமக்கு ரோட்டு மேலே கிடைக்கிது. நம்ம நேரடியாக ரோட்டு பஸ் போகிற ரோட்டு மேலே தான் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போகிற ரோடு. அழகாக வைகை டேம்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னாக்கா இது வைகை டேம்லேருந்து வடக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடம். வைகை டேம் தண்ணி தேங்குறதுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம போர் இதுக்கெல்லாம் ஒரு 500 அடி போட்டோம்னாக்க தண்ணி வற்றாத தண்ணி கிடக்கும். அதில் நம்ம வாழை போட்டுக்கலாம். நெல் நட்டோம்னா நெல் நட்டுக்கலாம். இடம் ஒரு சூப்பரான இடம். மண்ணும் ஒரு செம்மண் பூமி தான். பாருங்கள், நீங்கள் நேரடியாக பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அழகான ஒரு மண். பக்கத்தில் பூரா தென்னங்கண்டு நட்டு நல்லா காப்புக்கு வந்துருச்சு எல்லாமே. அதனால் நம்மளும் ஒரு தென்னை போடணும், இல்லை வேறு ஏதாவது தென்னை மரத்துக்குள்ளே ஊடு பயிர் பாக்கு இந்த மாதிரி ஏதாவது போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த இடம் நல்லா செட் ஆகும். இந்த ஏரியாவில் அக்கம் பக்கத்தில் நான் விசாரிச்சதில் விலை இந்த விலை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம இன்னும் நேரடியாக இப்போ உட்காந்து இது பண்ணோம்னாக்கா ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இடமும் ஒரு சூப்பரான இடம். இடத்துலலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. தார் ரோட்டு மேலே தான் இருக்குது. தார் ரோட்டில் அப்படியே இறங்கி உள்ளே வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம். இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் விவசாயம் இருக்கும். இந்த 1-2 இடங்கள் தான் இந்த மாதிரி அப்படியே காலி இடமா கிடக்கும். இடையில நான் தான் சொன்னல, ஒவ்வொரு சின்ன சின்ன உருட்டுக்கல் இருக்கும். இந்த கல்லுகள்லாம் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இடம் ஒரு சூப்பரான இடமாயிரும். என்ன விவசாயம் போட்டாலும் இங்கே வரும். 2வது, போர் போட்டோம்னாக்கா தண்ணி வற்றாத தண்ணி. பாருங்கள், இந்த வெயில் காலத்தில் கூட அவங்க பக்கத்தில் பாருங்கள் பூரா தென்னை மரம் தான் நட்டிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா விவசாய ஏரியா தான். மண் நல்ல ஒரு செம்மண் பூமின்றதுனால நமக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியானது. வேறு கமர்ஷியல் இதுமாரி பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரோட்டு மேலே இருக்கோம். ரோட்டு மேலே ரோடு வசதியோடு இருக்கிறதுனால வேறு கமர்ஷியல் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி வசதி. விவசாயம் பண்ணோம்னாக்கும் சூப்பராக வரும். இந்த மண்ணுக்கு செம்மண் பூமி தான். செம்மண்னால் எந்த விவசாயம் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பராக வரும். அந்த அளவுக்கு மண் நல்ல ஆழமான தூரத்து வரைக்குமே மண் இருக்குது. இந்த மேலே கிடக்கிற ஒவ்வொரு சின்ன உருட்டுகள் கிடக்கு, கல்லுகள்லாம் கிடக்கு. இதெல்லாம் உடச்சி நல்லா நம்ம ஒரு ரூமு இல்லை வீடு கட்டணும் மாதிரி கட்டிக்கலாம். இடம் ஒரு சூப்பரான இடம். நமக்கு இந்த இடம் பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம இடத்த விலை பேசி ரேட் பேசி உடனே விவசாயத்தை ஆரம்பிச்சிடலாம். ஏன்டா இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் இல்லைன்னா தான் நமக்கு ஏதாவது சிக்கல் வரும்.
ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால உடனே நம்ம விவசாயத்தை ஆரம்பிக்கலாம். 2வது நம்ம போர் இதுக்கெல்லாம் போகணும்னா போட்டுக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.